இந்த ஒரு மான் குட்டி எப்படி இந்த ரிவருக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த மான் ரொம்பவுமே லக்கி அப்படின்னு மட்டும் தெரியும். அதுக்கு காரணம் இந்த ஒரு நபர் மான் குட்டிய ஆத்துல இருந்து காப்பாத்தி அதனோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உதவியும் பண்றாரு. அண்ட் ஃபைனலா அந்த மான் குட்டிய காட்டுல விட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு அமேசிங்கான ரீயூனியனை பார்க்க கூடியதா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆபத்துல இருக்கும் போது வாயை திறந்து உதவி கேட்க முடியாத ஒரு உயிர் அண்ட் அதனோட நிலைமையை புரிஞ்சுக்கிற கூடிய ஒரு நல்ல மனசு, இது ரெண்டுமே கம்பைன் ஆகும் போது அந்த இடத்துல நடக்கக்கூடிய எமோஷனலான அதே நேரத்துல ஹீரோயிக்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் விபரிக்க வார்த்தைகள் கிடையாது. அண்ட் இதுல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் நாய், பூனை இது எல்லாத்தையுமே தாண்டி காட்டோட ரொம்பவுமே ஆபத்தான விலங்குகளான சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, யானை, பாம்பு இந்த மாதிரியான விலங்குகள் கூட மனிதர்கள் கிட்ட உதவி கேட்டிருக்கு. அப்போ அந்த விலங்குகளுக்கு நம்ம மனிதர்கள் உதவி பண்ணாங்களா, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவை என் வரைக்கும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்கு பின்பக்கம் நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி மிகப்பெரிய பாம்பு முன்னாடி வந்தா நம்மளா இருந்தா ஓடிடுவோம். ஆனா இந்த நபர் அதுக்கு பதிலா அந்த பாம்போட நிலைமைய புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அந்த பாம்பு அதீத வெப்பத்தின் காரணமா கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த பாம்பு மேல தண்ணியை ஊத்தி அந்த வெப்பத்தை தணிக்க உதவி பண்ணியிருந்தாரு. நீங்க பாக்குற இந்த ஒரு மாடு ஒரு ஆழமான குழிக்குள்ள விழுந்து நல்லா மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு நேரத்துல அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்த ரெஸ்கியூ டீம் உடனே அதை காப்பாத்துறதுக்கு அவங்களால முடிஞ்ச எல்லா வேலையும் பண்றாங்க. அண்ட் ஃபைனலா ஒரு எஸ்கேவேட்டரை வச்சு அந்த ஒரு மாடை எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அந்த குழிக்குள்ள இருந்து சேஃபா காப்பாத்திடுறாங்க. ஒரு மனுஷன் ஆபத்துல இருந்தாலே பார்த்தும் பார்க்காம போற இந்த ஒரு உலகத்துல இப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க. அதுக்கு காரணம் நீங்க பாக்குற இந்த ஒரு சிமெண்ட் ரோடு உடைஞ்சதுனால அதுக்குள்ள போன இந்த ஒரு நாய் அதுக்கு கீழேயே மாட்டிக்கிறது. அப்போ அதை பார்த்த ஒரு நபர் தன்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணி அந்த ஒரு நாயை அதுக்குள்ள இருந்து காப்பாத்திடுறாரு. அண்ட் அந்த நாயோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறாரு. அண்ட் ஃபைனலா அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த நாயினால இதுக்கப்புறம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி அந்த நாயை நடக்க வச்சிருந்தாருங்க. பனிக்கட்டிகளுக்கு நடுவுல இருந்து வித்தியாசமா ஒரு சத்தம் கேட்க அங்க போய் பார்த்த போது இந்த ஒரு திமிங்கலம் அதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல இருந்த மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஐஸ கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி ஒரு ரோட ரெடி பண்ணி மறுபடியும் அந்த திமிங்கலத்தை கடலுக்குள்ள அனுப்பி இருந்தாங்க. ஆபத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கான ஆற்றலை கடவுள் மனிதர்களாகிய நம்ம கிட்ட ஒரு கடமையா கொடுத்திருக்காரு. அதனால ஆபத்துல ஒரு விலங்கை பார்த்தா அந்த விலங்கை காப்பாத்துறதுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன ஒரு உதவியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை கண்டிப்பா செய்யுங்க. நடந்து போகும்போது தூரத்துல இருந்து ஏதோ உதவி கேட்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கத நோட் பண்ண இந்த நபர் கிட்ட போயிட்டு பாக்குறாரு. அப்போதான் அங்க ஒரு மான் தான் வசமா மாட்டிக்கிட்டு உதவிக்காக கத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அவருக்கு தெளிவா தெரியுது. உடனே அந்த நபருக்குள்ள இருந்த சூப்பர் ஹீரோ வெளியே வராரு. அண்ட் கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு மானை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தியும் விட்டுறாரு. இந்த போலீஸ்காரங்களோட அமேசிங்கான ரெஸ்கியூவை பார்த்ததுக்கு அப்புறம் பொது சேவை அப்படிங்கிற ஒண்ணு மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, அது விலங்குகளுக்கும் சொந்தம் அப்படிங்கிற ஒண்ணு நான் மட்டும் இல்ல இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. நீங்க பார்க்குற இந்த ஒரு பிரேவான நபர் கிட்டத்தட்ட 6 மாடி உயரத்துல தன்னுடைய உயிரை பணயமா வச்சு ஒரு பூனையை காப்பாத்தி இருந்தாரு. அதே போலதான் இங்க ஒரு பாலத்துக்கு கீழே மாட்டிக்கிட்ட பூனைய ஒரு நெட்டை வச்சு காப்பாத்த ட்ரை பண்ணும் போது தவறுதலா அந்த பூனை அந்த நதிக்குள்ளேயே விழுந்துருது. இப்போ அந்த பூனையோட நிலைமை இன்னும் மோசமா போயிருது. ஆல்மோஸ்ட் அது மூழ்கிற நிலைமைக்கு போற அந்த ஒரு நேரத்துல மறுபடியும் அதே பிஷிங் நெட்டை யூஸ் பண்ணி அந்த பூனைய இந்த மக்கள் காப்பாத்துறாங்க. இந்த ஒரு இடத்துல இந்த வீடியோ எண்டா இருந்தாலுமே கூட இதுக்கப்புறம் ஒரு உயிர் ஆபத்துல இருக்கும் போது தயவு செஞ்சு அந்த ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு உங்களால முடிஞ்ச எல்லா உதவியையும் பண்ணுங்க. எப்போதும் போல பேட்டில் பிட்வீன் பெஸ்ட் சார்பா இந்த ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நாளாவே அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை மக்களே.